பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் மலை மேல கஞ்சா செடியை போட்டு ஹெலிகாப்டர்ல கடத்துறாங்க. நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க, சில்லறையா வித்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நேத்து கொடுத்தது லைட்டா இருந்துச்சு, இன்னைக்காவது ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. ஸ்ட்ராங் அடி, உட்காரு. இங்க பாருங்கடா, 2 வாத்துக வருது. வாங்கடா வாத்துகளா. எந்த வயல்ல தவக்கலை இப்படி தின்ட்டு வரீங்க? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. எங்களோட நீங்க என்ன வாத்தியோ? போடா சொர கொடுக்க. யோ நீ என்ன அமிதாபச்சன் நினைப்பா உனக்கு? குடியா சரக்க? அண்ணா கஞ்சா குடிச்சா வளர்ந்துருவாங்கன்னு சொன்னாங்களே, நாங்க இன்னும் வளரவே இல்லையா அண்ணா? கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க, கஞ்சா தொழில் தான் வளரும். என்ன முகம் மூடி திருட மாதிரியா வர்றீங்க? செய்யற தப்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன். ஆமா, இவ்வளவு பப்ளிக்கா கஞ்சா விக்கிறிய போலீஸ் தொல்லை கிடையாதா? எதை பிடிக்கணுமோ அதை விட்டுருவாங்க, இதை பிடிக்க போறாங்களாக்கம். இப்ப 8 மணின்னு ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு. அவர் பயங்கரமான கில்லாடியாச்சே. கிழிச்சாரு. நான் அவர் வயிற்றுல பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன். இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பிடிக்கத்தான், சிகரெட் பிடிக்கத்தான். இந்த ஆமா, இது ஒரிஜினல் தானே? குடிச்சு பாருங்க, முற்றும் திறந்தனால ஏற்படும். உட்கார்ந்து இழுங்க. அதையும் இப்ப பாத்துருவோம். கொஞ்சம் பத்த வைக்கிறீங்க? ஏர்லையே, நல்லா இழுங்க. நீ ஒரு போலீஸ்காரன், கஞ்சா விக்கிறவங்களை பிடிச்சிட்டு வான்னு சொன்னா நீங்க குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? நிரபராதியை விசாரிக்காமலே குற்றவாளி ஆக்க கூடாது சார். அவன் விக்கிறது உண்மையிலேயே கஞ்சாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார். ஷட் அப். இதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நான் எப்படி உன்னை டிஸ்மிஸ் செய்யணும்? சார் அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க சார். இந்த நாட்டில் உள்ள 80 கோடி மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அவனை எப்படியும் புடிச்சே தீர்வேன். என்னத்த போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு, முகம் வேற வாடி இருக்கு. என்னாச்சு அத்தா? மேலுக்கு சுகம் இல்ல, ஒரு வடியா வருது. நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? ஆமா. அவங்க எங்க போயிருக்காங்க? கருணக்கிழங்கு செடிக்கு மருந்தடிக்க போயிருக்கேன். சாப்பிட்டாங்களா? இல்லையே. ஏ, நீதான் சும்மா இருந்தனாக்க சொன்னதாட வச்சிட்டியே. பழைய கஞ்சி இருக்கு, குடிச்சிட்டு போடான்னு சொன்னேன். கஞ்சி வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு போயிட்டேன். சாப்பிடாம வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? அட நீ சும்மா இருமா. அப்படி பட்னி கிடந்தாத்தேன் ராத்திரிக்கு கருவாடு மொச்சப்பயிறு இல்லைன்னா மீன் குழம்பு வச்சேன்னா வக்கனையா வசமா ஒரு பிடி பிடிப்பேன். ராத்திரி வரைக்கும் பட்னியாவா இருப்பாங்க? இடம் மாதிரி வந்துட்ட புள்ள. உன் சோத்த திங்க வேண்டியவன் நான் இல்ல, வேற ஆளை பாரு போ. நான் ஒண்ணு உனக்காக சமைச்சு கொண்டாடல, கஷ்டப்பட்டு உழைக்கிறியே, சாப்பிட்டு வேலை செய்யட்டும் உங்க அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. என்ன இழிச்சவன் நினைச்சியா? நேத்து என் வீட்டுக்கு வந்து எனக்கு சமைச்சு நான் அதை சாப்பிட்டு நான் என்ன கதியான எனக்கு இல்ல தெரியும். உன் சோத்தையும் பிடிக்காது உன்னையும் பிடிக்காது போ. ஐயோ, உனக்கு தெரிஞ்சு போச்சா? சரி, உனக்கு அதான் சமைச்சு கொண்டாந்தேன்னு வச்சுக்கயே, வந்து சாப்பிட்டு பாரு, பயங்கரமா அசத்தி இருக்க. நான் ஒண்ணு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையில, சும்மா போவியா? எவ்வளவு பிரியப்பட்டு கொண்டாந்த, ரொம்பதான் பெதட்டிக்கிறிய. ஏண்டி அலையிற? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன் பேச்ச கேட்டாலே இலவம் மஞ்சு தீ பிடிச்சி எரியிற மாதிரி என் உடம்பெல்லாம் எரியுது. இடத்த காலி பண்ணு. உன் மேல நான் உசிரியா வச்சிருக்க, என்ன ஓட ஓட விரட்டுறிய. இதோ உன் முடிவா? ஒரு தடவை சொன்னாலும் அதுதான் முடிவு, 1000 தடவை சொன்னாலும் அதுதாண்டி முடிவு. போடி. நீதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்.
மருந்து எடுத்து குடிச்சிட்டேன். அடி பாவி, அறிவு இருக்க உனக்கு? ஏண்டி குடிச்சாத? வாழ்றதுதான் உன்னோட வாழ முடியல, சாவறதாவது உன் மடியில சாவற பாரு, அது போதையா எனக்கு. விஷத்தை குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடி ஆச்சு? புசுல என்ன கொண்ட என்ன பணியாரம் நினைச்சியா? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாமே அப்படிதான் நினைக்கிறாங்க. அம்மா தாயே, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி மடத்தனத்தை பண்ணிவிடாத. நாங்கெல்லாம் ஒரு நாள் கரங்கி போயிட்டோம். அதான் என் மவளை காப்பாத்துங்க. ஆத்தக்காரிக்கு புத்தி மட்டுங்கிறது சரியா போச்சு. குடிகாரனுக்கு மவளா பிறந்து குடும்ப பாரத்தை தாங்கனா மனசு பாரம் தாங்காம மருந்து குடிச்சிட்டா போல இருக்கு. ரொம்ப அழுங்காத்தா, நல்லபடியா மருந்து கொடுத்துருக்கேன், சௌரியமா போயிடும். ஐயா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுதாரணமா பாத்துக்கீங்க. ஐயா அவர் வேணாம், அம்மா நீ போய் விட்டுட்டு வா. என் கண்ணு ஆம்பளை புள்ள மாதிரி இருந்து பெத்த அப்பனையும் தங்கச்சியும் தம்பியும் துணிஞ்சு நின்னு காப்பாத்துறவனி. அப்படிப்பட்டவ இந்த மாதிரி காரியத்தை செய்ய உன் மனசு எப்படி துணிஞ்சுது? உனக்கு எனக்கு இருக்க பிடிச்சு போச்சு, சொல்ல ஏன் இப்படி செஞ்ச? என் சின்னம்மா, நான் சின்ன வயசுல இருந்து நினைச்சதை அடையாம விட்டுருக்கேனா? அப்படி நான் நினைச்சது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அடி பாவி, அப்படி என்ன நினைச்ச? தங்கைய மாமா மேல நான் உசுரைய வச்சிருந்தேன். அவர் என்ன கட்டிக்குவார்னு நான் கனவு கண்டேன். அந்த என் நினைப்புல மண்ணு விழுந்துருச்சு. அவருக்கு என்ன பிடிக்கலையா? என்ன கண்டாலே உடம்பெல்லாம் பத்திட்டு எரியுதான். என் மனசுக்கு பிடிச்சவருக்கு என்ன பிடிக்காதப்போ நான் எதுக்காக உசுரோட இருக்கணும்? அதுக்காக இப்படியா? நீ உசுரோட இருந்தாதானே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தங்கையாவே நீ கட்டிக்க முடியும். நீ செத்து போயிட்டா அது நடக்குமா? இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டேன்னு சொல்லு, சொல்லடி. சரி சின்னம்மா, தங்கைய மாமா என்ன கட்டிக்கலனாலும் பரவாயில்ல. என் தங்கச்சி தம்பி என் அப்பனுக்காக காலம் பூரா கண்ணையா இருந்து காப்பாத்துறேன். யாரு? சித்திரவேலு மக்களா? என்ன ஆட்டுக்குட்டியோட வந்து நிக்கிறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். திருக்கு பையன் மக்களா? நான் தனியா தானடா இருக்கேன், வந்து பேசுங்க வாங்க. போமா போய் அப்படி வை. என்னடா அது? தேங்காய் பழம், என்ன சமாச்சாரம், என்ன விசேஷம்? அது வந்து சம்பந்த பேச வந்திருக்கோம். சம்பந்தமா? என்னடி சொல்ற? ஆமா சார், எங்க அக்கா உங்க மகமல உசிரியா வச்சிருக்கு. அவர் தான் கட்டிப்பேன்னு ஆசையா இருக்கு. முறைப்படி சம்பந்தம் பேசிக்க எங்க அம்மா உசுரோட இல்ல. எங்க அப்பா இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். தாய்க்கு தாயா வளர்த்த எங்க அக்கா நல்லா இருக்கணும். அதனாலதான் நாங்க சம்பந்தம் பேச வந்திருக்கோம். பணத்தை பார்த்து தாலி கட்டுறதை விட இந்த காலத்துல பணத்தை பார்த்து தான் தாலியை கட்டுறாங்க. அதுக்காக எங்களால சீதனம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ எங்க கிட்ட இருந்த ஆட்டை சீதனமா கொண்டு வந்திருக்கோம், வச்சுக்கோங்க. அதுவும் பத்தலன்னா நாங்க இருக்க வீட்டையும் எங்க மலைக்காட்டையும் உங்களுக்கே கொடுத்துடுறோம். எங்க அக்காவுக்கு உங்க மகனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. எழுந்துருங்க மக்களா, அழாதீங்கப்பா, அழாதீங்க. ஏண்டா தம்பி 300 400 கொண்டு வரையே, அப்படி என்னடா வேலை பாக்குற? எல்லாம் மூளைய வச்சுதாக்கா. அக்கா, நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல. இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சு வந்திருக்கு. எப்படிடா கண்ணா? ஏக்கா, இப்ப சினிமாவில சிவாஜி இருக்காரு, அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேர் வாங்கலையா? ஐயோ என் ராசா, என் மகராசா, சாதாரண நடிப்பா. டேய், அவர்னா எனக்கு உசுருடா. அட அதை விடு, இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேர் வாங்கலையா? அவரு ராசான்னா ராசாதான். நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரியாவும் இளையராஜா மாதிரியாவும் பேர் எடுக்க போறேன், தெரியுமில்ல? ஆடா பாவி, எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000,
நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டான், தூண்டு போயிருவா. இன்னைக்கு 3000, 3 லட்சம், 3 கோடி. அடியே தங்கச்சி, என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஐயோ, என் தம்பி பேசுற பேச்சுக்கு கையுக்கு காப்பல்ல போடணும். இது இருக்கு போடுறேன். என் தம்பி என்ன தம்பிதான்? ஐயோ, இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டாரே. அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு. இவனே தாங்கல இன்னொருத்தனா? கதவுலாம் மூடி இருக்கு, எப்படி இருந்தீங்க? நானும் மூளையை வச்சுதான் வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். என்ன சொன்ன? சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளையை வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளையை வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளையை வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? யார் ஏட்டையா? மதுரை முனியாண்டி விலாசி, தலப்பாக்கட்டி கடை, போனார் கடை, வேலு மிலிட்டரி ஹோட்டல், இவங்களும் மூளையை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க. என்ன ஒண்ணு வித்தியாசம்? சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டுல தான் வைக்கணும். என்னம்மா சொன்ன? தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ? நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணாம். இத பாத்தீங்களா? அரசாங்க செலவுல காப்ப நானே கொண்டு வந்திருக்கேன். கேட்டையா, என் தம்பி என்ன செஞ்சான்? உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா? உத்தமமான போலீஸ்காரன் என்ன கஞ்சா குடிக்க வச்சு கதற வச்சு விட்டானே. டேய், ஐ வில் அரெஸ்ட் யூ. ஏட்டையா, அப்ப ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சா? உங்களை நம்பி தானே வியாபாரத்துல இறங்கினேன். முதல்ல கீழே இறங்குடா. வாடா. நீங்க தானே சொன்னீங்க என்ன சொன்ன? தினசரி வருமானம் வர மாதிரியா ஏதாவது பண்ணுன்னு. அதுக்கு இந்த வியாபாரம் தான் கிடைச்சதா? வேற வியாபாரமே கிடைக்கலையா? நம்ம ஊர்ல உடனே விக்கிறது இந்த வியாபாரம் தான். டேய், உன்னை விட்டா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்ப. வாடா போலாம். வீட்டுல யாரும் இல்ல? பார்த்தா தெரியுதுல்ல வீட்டுல யாரும் இல்லன்னு. அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். எக்கு தப்பா எதுவும் நினைச்சுக்காத. வைத்தியரமா மருந்து கொடுத்தாங்க, அது ஒழுங்கா வேலை செய்தான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். மருந்து சாப்பிட்டியா? இல்ல. ஏதாவது அறிவு இருக்க? உடம்பே நான் வருது. மனசுல நினைச்சவங்களுக்கு என்ன பிடிக்காதப்போ இந்த உசுறு உடம்புல இருந்து என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனமா? என் வாய்க்கு ருசி ஆக்கி போட ஒரு ஆள் வேணாமா? உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா வேற ஆளை பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ, என்னையா சொல்ற? நெசமாவா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இது வேற சீக்கிரம் சமைச்சு சூடாரத்துக்குள்ள தோட்டத்துக்கு எடுத்துட்டு வா. ஐயோ, உனக்கு என்னையா பிடிக்கும்? எனக்கு ஒண்ணு பிடிக்கும். உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஐயோ ஐயோ தம்பி, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? அந்த பாவிகளுக்கு தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி போடுவாங்களே. ஐயோ, தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொல்லாம வந்துட்டியாடா தம்பி. உங்க 2 பேரை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க என் மனசு தாங்கல, அதனாலதான் ஓடியாந்தேன். அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, இருந்தாலும் வருவான். நான் வரலன்னு சாதிச்சிருங்க. நான் சின்ன சின்ன வேலை பார்த்தா உங்களை காப்பாத்துறேன். ஐயோ, 3000, 30 லட்சம், 30 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இப்ப சின்ன சின்ன வேலை பார்த்து நம்மள காப்பாத்துறேன்னு சொல்லுதே அக்கா தம்பி. தம்பி, ஜெயில உன்னை அடிச்சாங்களாயா? அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டேனே. அக்கா, இந்த காட்டு புண்ணியதான் சமாளிச்சிருங்க. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். மதுவா திறக்கிறது இல்லையா? விழுந்தா பல்லு உடைஞ்சிருக்கும். எங்க உங்க தம்பி? நீங்க தான் அவனே. என் நெஞ்சு பதற பதற, ஊர் ஜனங்க கதற கதற அந்த பிஞ்சு கையில விளங்க மாட்டி எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆமா, அவர் கட்டப்பொம்மை, நான் பானர் மேனு கைது செஞ்சு கூட்டிட்டு போய் தூக்கில போடுறாங்க. பிஞ்சு கையா அது? கஞ்சா கை. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். அவனை எப்படியும் புடிச்சே ஆகணும். இந்த வருமா, அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லையே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்பேன். ஜாக்கிரதை. கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. என்ன மாமா, சௌக்கியமா இருக்கீங்களா? நான் தான் ராமு மாமா. வாயா, நீ முத்தையா மகன்ல? ஆமா. வடக்க போய் 15 வருஷம் ஆச்சு. அதான் போக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. என்ன மாமா, சித்ரா பௌர்ணமி நெருங்கிட்டு இருக்கு. கோயில்ல பந்தல் கிந்தல் ஒண்ணு போடல, சாமி கும்பிடுறது இல்லையா? எங்க விடுறாங்க? 14 வருஷம் ஆச்சு. சூளக்கல்லுக்கு பக்கத்துல இருக்கிற ஊருணியில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணி திருவிழாவை கொண்டாடணும். கோயில கும்பிடுற உரிமை நம்ம மலையாண்டிக்கு தான் உண்டு. அந்த உரிமையை பெரியபட்டிக்காரன் கேட்டான். மலையாண்டி முடியாதுன்னு விட்டாரு. ஊருணியில இறங்கப்படாதுன்னு பெரியபட்டிக்காரன் தடுத்து விட்டான். மேரி போனாரு மலையாண்டி.
கோயிலுக்கும் ஊருக்கும் உள்ள உறவு அந்து போய் கிடக்குயா. அப்ப சாமி கும்பிடுறதே நடக்காதா? நின்னதை நடத்தி காட்ட நான் இருக்கேன். அங்கய்யா சூளக்கல் ஊரணியில இருந்து தண்ணியை கொண்டுட்டு வந்து ஆத்தாவுக்கு நான் அபிஷேகம் பண்றேன். எந்த பையன் என்ன பண்ணுவான்? அந்த மஞ்சள் தண்ணியை கொண்டாடா. எதுக்கு தாய் கண்கிறங்கிற? தம்பி ஆத்தா காரியத்துல தானே ஈடுபட்டு இருக்கு. இந்த ஊர் இருக்கிற வரையிலும் தம்பி பேர் இருக்கும். அசையாத அங்கேயே நில்லு. அடுத்தடி எடுத்து வச்ச நடக்கிற கதையே வேற. ஊருக்கு பெரியவங்க எங்களை மதிக்காம அபிஷேகம் பண்ண விட்டுடுவோம். ஐயா ஐயா சம்பிரதாயப்படி தண்ணி எடுத்துக்கிட்டு சன்னதி வந்து வந்தாச்சு. அது அபிஷேகம் பண்ணிட்டா ஆத்தா உச்சி குளிர்ந்து போயிருயா. ஆமாங்க, அத அரையும் குறையுமா நெருக்கி விட்டா ஊருக்கு நல்லது இல்லைங்க. ஊருக்கு நல்லது இல்லைன்னா எங்களுக்கு என்னடா? எங்க காலம் எப்பவுமே நல்லா இருக்கும். 14 வருஷத்துக்கு முன்னால இதே சூளக்கல் ஊருணியில தண்ணி எடுக்க வந்த மலையாண்டியோட காலை இவரு வெட்டினாரு. இந்த ஆத்தா ஒரு காலை எடுத்துட்டாளா? வாங்கடா போலம்பாம. அன்னைக்கு கூட அபிஷேகம் நின்னு போயிடுச்சு.
ஆத்தா இவர் தலையை எடுத்துட்டாளா என்ன? இந்த பட்னி கூட்டத்துக்கிட்ட என்ன பேச்சு? அபிஷேகம் நடக்க கூடாது. தங்கையா, முன் வச்ச கால பின் வைக்காத, எடுத்த காரியத்தை முடிச்சிட்டு வா. அப்பத்தாண்டா என் பிள்ளை நீ. இதுக்கு மேலே நீ உள்ள போன போட. தங்கியா வாயா வந்துறியா? ஓடியா ஓடியா ஓயா ஓயா அண்ணா. அம்மா 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 என்னாச்சம்மா? அம்மா ஒண்ணு இல்லனே. அம்மா என் பிள்ளை வந்துருச்சா? தங்கையா, என்ன? சாமி தங்கையா, போலீஸ்காரங்க வந்தா உன்னை அடிச்சே கொன்னுடுவாங்க தம்பி, எங்கேயாவது ஓடிடுயா. என்னம்மா நீ? கொலை நடந்துச்சு, அதுக்காக என்ன கோலத்தாம ஓட சொல்றியா? சட்டத்தை ஏமாத்த நான் தயாரா இல்ல, போலீஸ் வரட்டும் பாத்துக்கலாம். விழுந்த கொலைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட மனப்பூர்வமா ஏத்துக்கலாம். இது பணக்காரங்க சமாச்சாரம், நான் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருவாங்கப்பா. அத பார்த்தா இந்த பெத்த வயிறு தாங்காதுப்பா. நீ தலைமறைவா இருந்தா உயிரோட இருக்கேன்னாவது நிம்மதியா இருப்ப. நீ போயிருப்பா போய். இந்த பாரு தம்பி, அம்மா சொல்றத கேளு, நீ போயிடு, மத்தது நாங்க பாத்துக்கிறோம். நீங்க என்ன? நம்ம எதிரி தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, அவன் இந்த ஜென்மத்துல தப்பிக்க முடியாது. அட நீ ஒண்ணு, அவன் போலீஸுக்கே கடுக்கா கொடுத்துட்டா தப்பிக்க முடியாதுங்கறிய. கழுத கட்டா குட்டிச்சோர்னு சொல்லுவாங்க. அவன் எங்கேயாச்சும் பக்கத்துல காட்டுலதான் இருப்பான். யார தட்டினா அவனுக்கு வீங்குமோ அங்க தட்டுவோம். அம்மா, தங்கையான இருக்கிற இடத்த போலீஸ் சுத்தி வளைச்சிருச்சுமா. என்னையா சொல்ற? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. அண்ணன் நாங்க பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கோம். அண்ணன் உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காருமா. யார்கிட்டயும் சொல்லாம நீங்க மட்டும் என் கூட வாங்க. என் மகன் எங்கயா இருக்கிறான்? என் மகன் எங்கடா? எங்க வச்சிருக்கீங்க? பொறுமா, உன் பிள்ளைய வர வைக்க முதல்ல நீ மேலோகத்துக்கு போய் காத்திருக்க வேணாம். அதுக்குத்தான் இன்னைக்கு உனக்கு வழி அனுப்புடா. ஏய் வாத்திய கோஷ்டி, கச்சேரி ஆரம்பிங்கடா. டேய், என்கிட்ட நெருங்காதீங்க, நெருங்காதீங்கடா. என் மேல கை வச்சது என் பிள்ளைக்கு தெரிஞ்சது, உங்க எல்லாரையும் வெட்டி கொண்டு விடுவான். போடி. தங்கையா, தங்கையா.
அத்தைக்கு என்னாச்சு சின்னம்மா? எந்த பாவிங்களோ ஈவ இறக்கலாம கரெக்ட் காட்டு பக்கம் அடிச்சு போட்டு போயிட்டானுங்க. எந்த படுபாவி உங்களை போய் அடிச்சு போட்டது? பெரியபட்டி பண்ண ரங்கத்துறையும் நம்ம ஊரு ராசரத்ன மகன் சின்ன ராசும் பாவிங்க. அவங்களுக்கு நல்ல சாவே வராது. அழாத மங்கம்மா, என் கண்ணு இருக்கும் போதே தங்கையாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலம்மா. மணவரையில உங்க கல்யாணம் நடக்கலைனாலும் என் மனசுக்குள்ள உங்க கல்யாணம் நடந்து போச்சுமா. போறதுதான் போறேன், என் பிள்ளைய பார்க்காம போறேன்னு எனக்கு கவலையா இருக்குமா. அவன் வந்து கொல்லி வச்சா தாமா என் கட்ட வேகும். உங்களுக்கு ஒண்ணு ஆகாத அத்தை. என் மனசுல மட்டும் நீ மருமகளா இருந்தா போதுமா. நீதான் என் மருமகன்னு இவங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். வீட்டுக்குள்ள போய் சாமி படத்துக்கு முன்னால குங்குமம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வாமா. போமா. நல்லா இருக்கணும், என் மகனை பாத்துக்கம்மா. ஐயா, அழாத தங்கையா, நீ அழக்கூடாது. ஐயா, எங்க அம்மாவுக்கு அந்த நாய்களை பழி வாங்காம விட மாட்டேன். நான் வரேன் தங்கையா. அதுக்கு இது நேரம் இல்லப்பா. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உங்க ஆத்திரங்களுக்கு புரியுதுட. அந்த குள்ளநெறி வழியில இது சிக்க கூடாதுட. அடே, உங்களுக்கு பிடிக்கிறா அவருக்கு பண்ட சதிரேது. அம்மாவே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு நான் மறைஞ்சு வாழணும்? எந்த நிமிஷமும் தாரி அறுபடுமோன்னு பதறிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்காக ஊர்நீல தண்ணி எடுக்க போய் கார் இழந்தேனே இந்த மலையாண்டிக்காக. 14 வருஷமா அந்த ரங்கத்துறைய பழி வாங்கணும்னு இந்த காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கிறேனே என் லட்சியம் நிறைவேறதுக்காக. நீ தலைமறைவா தாப்பா இருக்கணும். ஐயா, நான் ஒத்த புள்ள. பெத்த தாய்க்கு கொள்ளி வைக்க கூட போகாம எப்படியா இருக்க முடியும்? கொள்ளி வைக்கணும், அவ்வளவுதானே. என்னையா வருவான்னு சொன்னீங்க, ஆளைய காணோம். இன்ஸ்பெக்டர் சார், தங்கையா அம்மா மேல ரொம்ப பாசமுள்ள பையன், நிச்சயமா வருவான். பாக்குறவங்கள பாத்துங்க, மொத்த போட போறோம். புத்த புள்ள கண்ணுக்கு கண்ணா வளர்த்தா இன்னைக்கு கொள்ளி போட கூட புள்ள இல்லையா? இல்லையா இல்லையா?
அதோ தங்கையா ரத்த சாயத்தை ஊத்திக்கிட்டு மூச்சு விடாம படுத்துக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். கொண்டா இந்தாங்க. ஓடி வாங்க, அண்ணனை கார்கார அடிச்சுட்டு போயிட்டாயா. இங்க இருக்கவங்க ஓடி வாங்க யாயோ, வாங்கய்யா பாருங்க யாயோ, ஓடி வாங்கய்யா வாங்கய்யா வந்து இந்த அநியாயத்தை பாருங்க. படுபாவே ஆளு மேல காரை ஏத்திட்டு நிக்காம போயிட்டாயா. ஆள் காலி சொல்லாத, போலீஸ் கேஸ் நாம தொடக்கூடாதுயா. ஐயா அண்ணனை கார்கார அடிச்சு போட்டுட்டு போயிட்டா. நீங்க எல்லாம் காசு கொடுங்க, அண்ணனை தூக்கி போடணும், காசு கொடுங்க ஐயா. ஆமா என்னது கார் ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்துட்டானா? சரி சரி 7 மணி அனுப்பி வைக்கிறேன், பணத்தை பாதுகாப்பா பாத்துக்கங்க. என்ன விட்டு ஓடி போக முடியுமா நீ முடியுமா? தான நான 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 கரண நொன்னா. விலகு, என்னாச்சு? காய்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. யோ போலீஸ் வந்துருச்சுல்ல, இனி நமக்கு என்ன வேலை? வாயா போலாம். அட பாவி நீயா? உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன். எவனோ ஒரு படுவாவி போய் உன்னை கார்ல அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்திருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அனாதை பணம். இந்த மாதிரி சாவு போஸ்ட் மாடம் 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க. மத்த பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிருவாங்க. இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அலைய வைக்குதே. டே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ரத்தம் என்ன குரூப்? கட்டியா பண்ணி ரத்த மாதிரி இருக்கு, பி குரூப்பா தான் இருக்கும். அட பாவி, இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் என்ன அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டியடா. எவ்வளவு நேரம் தான் அந்த பண்ணிய பசியோட காத்துக்கிட்டு இருக்குது? பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவோம். இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது, அப்புறம் நாய் நரி வந்து இழுத்துட்டு போய் 1 மாசம் வச்சு திங்கும். அப்படிப்பட்ட உருவம். என்ன பண்ணலாம்? கரெக்ட். என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டு. சீக்கிரம் பேசிட்டு போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான கட்டப்பா மாதிரி. இது இவனா பேசல, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். இது எங்க இந்த பண்ணி பணத்தை காணா? நரி நாய் எடுத்துட்டு போயிடுச்சா? நல்ல வேட்டை அதுகளுக்கு. ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையே. அடிச்சவனையே கொண்டு போயிட்டானுங்களா? ஐயோ ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க. நான் உயிரோடையும் போக முடியாது, போனமாவும் சுத்த முடியாது. ஐயோ என்ன ஒண்ணுமே. ஐயோ பணம்னு பேர் வாங்கிட்டேனே. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன். இப்ப பணம் இல்லாம போனோம். பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது, ஊருக்குள்ளேயும் தலைகாட்ட முடியாது. நம்ம எதிரி தங்கையா செத்துட்டான்னு நினைச்சிருந்தோம், இன்னும் அவன் சாகல. அவன் உயிரோட இருந்தா நாமெல்லாம் யமலோகத்துக்கு போக வேண்டியதுதான். அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். அப்ப கண்ணி வெடி வச்சிட வேண்டியதுதான். இதுல எல்லாம் சிக்க மாட்டான்யா. அவன் சிக்கலனா என்ன, போலீஸ் சிக்குவாங்கல்ல. என்னையா சொல்ற? கும்பக்கார போற வழியில கண்ணி வெடியை வச்சுட்டு தங்கையா அங்கதான் இருக்கான்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருவோம். அவனை தேடி போலீஸ் அங்க போவாங்க. அந்த கண்ணி வெடியில சிக்கி அத்தனை பேரும் சாவாங்க. இதனால நமக்கு என்ன லாபம்? போலீஸோட சாவுக்கு தங்கையா தான் காரணம்னு கதை கட்டி விட்டுடுவோம். ஆத்திரமடைஞ்ச போலீஸ்காரங்க தங்கையாவை சுட உத்தரவு போடுவாங்க. நம்ம எதிரியை நாம கொல்ல வேணாம், சட்டமே கொன்னுடும். இன்றாசு, உனக்கு இது வரைக்கும் வட்டி பணம் மட்டும்தான் வாங்க தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப பெரிய கெட்டிக்காரன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணி வெடியை இப்பவே வச்சிருவோம். என்ன சொல்ற நீ? கண்ணி வெடி வச்சிருக்காங்க? ஆமாண்ணே. தங்கையா நம்ம தேச துரோகிகளுக்கு தான் எதிரி, அரசாங்கத்துக்கு இல்ல. நம்ம கண் முன்னாடி ஒரு அதிகாரி கூட சாக கூடாது. உடனே போய் அவங்களை காப்பாத்து.
வச்சிருக்கா, திரும்பி போங்க. அதோ தங்கையா. What the hell? இவ்வளவு நடக்கிற வரைக்கும் அவனை ஏன் விட்டு வச்சுங்க? சார் அவனை பிடிக்க எவ்வளவு முயற்சி பண்றோம். அவன் இருக்கிற ஏரியா பக்கமே நெருங்க முடியல. இருந்த இடத்துல இருந்து எதிரே தாக்குற அளவுக்கு வெப்பன்ஸ் வச்சிருக்கான் சார். ஒரு கிரிமினல் அடுக்கடுக்கா குற்றங்களை செய்ய நாம அனுமதிக்க கூடாது. இனிமே அவன் மேல இறக்கம் காட்ட வேணாம். கண்ட இடத்துல சுடுங்க. கலெக்டர் பர்மிஷன் வாங்காச்சு. Shoot him at sight, I say. இதனால நம்ம ஊரை சேர்ந்த ஜனங்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ஊரை சேர்ந்த தங்கையா பண்ணையா ராசரத்னா ஐயாவை கொன்னதும் இல்லாம அவங்கள பிடிக்க போன போலீஸ்காரங்களை கண்ணி ஒடி வச்சு கொன்னு விட்டாங்க. அதனால கொலகார தங்கையாவை பார்த்த இடத்துல சுட சொல்லி அரசாங்கத்துல உத்தரவு போட்டிருக்காங்க சாமியோ. அவர் கொலை செய்யல, அவர் குற்றவாளி இல்ல. சுடுறவங்க என்ன சுட சொல்லுங்க, அவரை விட்டு சொல்லுங்க, அவரை விட்டு சொல்லுங்க. ஆத்தா காரியத்தை தலையில சுமந்ததுனால தானே அந்த தம்பிக்கு இந்த நிலைமை. அந்த ஆத்தாளே காப்பாத்துவா. வாமா வா. அக்கா உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி படியும் பாவமும் உன் தலைமையில விழுந்துடுச்சேப்பா. ஐயா, தெய்வ காரியத்தை தலையில சுமந்ததாலதான் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அந்த தெய்வத்துக்காக எந்த பாரதிய சுமக்க நான் தயாரா இருக்கேன். வரது வரட்டும். விதிப்படி நடந்திருந்தா விட்டுடலாம். ஆனா நடக்கிறது எல்லாமே சதி. இப்ப அரசாங்கமே உங்க தலைக்கு விலை வச்சிருச்சு. உங்களை எப்படி அழிச்சிடணும்னு சின்ன பட்டியானு பெரிய பட்டியானோ துடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க உசுரோட இருந்தா தானே ஏன் உசுர வாங்குவானுங்க. அவனுங்களை ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரம் வந்தாச்சு தங்கையா. உன் லட்சியப்படி சின்ன ராசுவை நீ பாத்துக்கோ. அந்த பெரிய பட்டி பண்ண ரங்கத்துறைய கொல்ல சந்திரபத்தை மாத்திரம் எனக்கு கொடுத்துடு. அவனுக்காகத்தான் 14 வருஷமா இந்த காட்டுக்குள்ளேயே தலைமறைவா இருக்கிறேன். என் காலை வெட்டி என் ஆத்தாள கும்பிட முடியாம பண்ண அவனை என் கையாலேயே நான் கொல்லணும். பாம்பு நீங்க அடிச்சேன்னா நான் அடிச்சேன்னா நாளைக்கு அந்த பையன் ரங்கத்துறையோட பிறந்த நாள். ஐயா என்ன தங்கையா, என்ன காப்பாத்துறதுக்காக உன் நேரத்தை வீணாக்காதே. சட்டத்தால தண்டிக்க முடியாத ஒருத்தனை தர்மத்தை சாட்சியா வச்சு நான் கொண்டுட்டேன். என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. தனி மனுஷன் ஆயிட்டோமேன்னு மனசை தளர்ந்துடாத. தைரியமாயிரு. உன் வெற்றிக்கு இதுதான் முதல் படி.
சிவா 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 ஏழுமலையானே ஏழுமலையானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே. ஆமா ஆமா, அவர் துரும்புலையும் இருப்பார், தூண்லயும் இருப்பார். சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே. ஆஹா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம்! எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். சாபாஷ்! ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். ஆமா, சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே. நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கோம். ஓஹோ. சாமி, நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க? இது கசாயமா? அது சுக்குலையில போடுறது இல்ல சாமி, காசாயம், அதாவது காய் உடை. ஓஹோ, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிரசி, சாமி, எனக்கு வேலை இருக்கு சாமி, ஆனா நான் வேலையில இல்ல சாமி. வேலை இல்ல சாமி, ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி. என்ன தத்துவம், என்ன மகத்துவம். ஆமா, சாமி எப்படி? சாமி, நான் உயிரோட இருக்க சாமி, ஆனா உயிர் இல்ல சாமி, உயிர் இல்ல சாமி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம ரெண்டு பேத்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஞான பண்டிதா, திருச்சி தம்பளம், தேவாரம், தொர, பரமகுரு எல்லாம் உங்க அருள். என்ன சாமி, போலீஸ்ல இருக்கிற பெரியாருங்க பேர சொல்றது மாதிரியா இருக்கு? இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள். இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? வாஸ்தவம் சாமி, நான் சின்ன சாமி, நீங்க பெரிய சாமி. உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. பையில விடக்கூடாது. அநியாயம் பண்றீங்க. என்ன அநியாயம்? ஐயோ, ஏன்டா என்ன இப்படி போட்டு கொல்ற? நான் பாட்டுக்கு செவனேன்னு பணியாரம் ஊத்திட்டு இருக்கேன், என்ன இப்படி போட்டு சாகடிக்கிறியே? உங்களை எல்லாம் அடிச்சாதாண்டி தங்கையா வருவா. அவ வரட்டும், வெட்டி பொலி போட்டுறேன். தம்பி தம்பி தம்பி, அவன் பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஊர்ல இருக்கிற ஏழை பாருங்களை பழி டேய், இந்த விஷயம் தங்கையா காதுல வந்துச்சு, உனக்கு கேக்கன்னு கிழிச்சிருவான். கிழிப்பா. என்னடி சொன்ன? அடிச்சு நோக்குறேன். என்ன இங்க வேடிக்கை? போறேன். தங்கையை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், அவன் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல அவன் இருக்கிற இடத்தை பத்தி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாட் நான்சென்ஸ்! ஒரு கொலை குற்றவாளி மேல பப்ளிக்கு இவ்வளவு அஃபெக்ஷனா? எஸ் சார், அவன் அந்த கிராமத்து மக்கள் காட் ஃபாதராவே நினைக்கிறாங்க. அதனாலதான் அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியல. அநேகமா மேற்கு தொடர்ச்சி மேலதான் அவன் இருக்கணும். தங்கையா மேல பப்ளிக்கு இவ்வளவு அஃபெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதனால கொலை செய்யப்பட்ட ராஜரத்னம், ரங்கதுரை இவங்களை பத்தி கம்ப்ளீட்டா ரகசியமான ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுங்க. ஓகே? என்னடா இது, இவன் வண்டி ஓட்டிட்டு வரான்? போயா என்னடா அது மூட்டை? தேங்காய்ங்க. ஆமா, நீயே ஓட்டு வர? வண்டிக்கார வயிற்றுல போயிட்டாரு, அதனால தோப்புல இருந்து ஏத்திட்டு வரேன். கண்டது அப்படிதான். சரி சரி, இறக்கி உள்ள வை. கருப்பியா ஐயா, பின்காவை திறந்து விடு. இறக்கி உள்ள வை. இறக்குடா. ஏன் கும்புறங்க, என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன். தாலி வாங்குறது கூட காசு இல்ல. ஒரு 1000 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 1000 ரூபாய் இங்க பாருடா. ஏயா, ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. மகளுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கீங்களா? போப்பா, போய் வேலையை பார்த்து முதல்ல கடனை கட்டுற வழியை பாரு. போ. கண்ணுக்குட்டி, அந்த பசு கத்திக்கிட்டே இருக்குல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணுக்குட்டி கலைச்சா போதும், தடவிக்கிட்டே இருப்பான். இங்கே இருந்து யாரும் வராம பாத்துங்க. சரிங்க. என்னடா அது, 2 பேர் சேர்ந்து ஒரு மூட்டையை தூக்கிட்டு வரீங்க? அதான் நல்லா விளைஞ்சகன்னு சொன்னல முதலே. வச்சிட்டீங்களா? சரி சரி, புறப்படுங்க. வரட்டுங்களா? வராங்க.
அவரோட உழைப்புல வட்டி பணங்கிற பேர்ல கொள்ளடிச்சு வச்சிருக்கிய எல்லாத்தையும் எடு. இல்ல என்கிட்ட ஒண்ணும் இல்ல. கொடுத்துறேன் கொடுத்துறேன். மோசத்தோட போ. உன் பண்ணையில வேலை செய்யற அத்தனை பேரையும் கூப்பிடு. கூப்பிடுறா. டேய் குமரேசா, யாராவது வாங்கடா. என்ன முதலாளி? பண்ணையில வேலை செய்யற ஆளுங்க எல்லாம் நீ கூப்பிடுற. எதுக்கு முதலாளி? அன்பளிப்பு கொடுக்குதான் கூப்பிடுறா. ஏ முனியாண்டி, கருப்பையா, மாரிமுத்து எல்லாரும் ஓடியாங்க. முதலாளி பணம் கொடுக்க போறாரு, வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கப்பா. என்ன முதலாளி திடீர்னு? எல்லாம் திடீர்னு தானே வருது, வாங்கிட்டு போ. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கணும் சாமி. மகராசனா இருக்கணும் ஐயா. ஐயா உங்களை கடவுள் தான் காப்பாத்தணும். நல்லா இருக்கணும் ஏசாமா. இந்தாமா. கடன் ஐயா. இல்ல ஏன்னா வச்சுக்க. உங்களை கொடுக்க வச்ச தெய்வத்துக்கு கோடி கும்பிடு ஐயா. ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு செலவு கேட்டானே மாரியப்ப, அவனுக்கு அந்த தாலி சரடும் அதுல இருக்கிற பணத்தை கொஞ்சம் செலவு கொடு. ஏய் மாரியப்பா கூப்பிடுறா. யோ மாரியப்பா. ஐயா கும்பிடுறேங்க. இந்தா உன் மக கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்து. ஐயா நான் தாலி வாங்க தான் பணம் கேட்டேன். நீங்க தாலியும் கொடுத்து இவ்வளவு பணத்தையும் கொடுக்குறீங்களே, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும். என்னல சாத்து. தங்கையா தங்கையா, நீ சொன்ன மாதிரி என் சொத்தையெல்லாம் கொடுத்துட்டேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதப்பா, என்ன விட்டுருப்பா. விடுறதா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. எத்தனை பேரை காக்காவை கத்து விட்டுருப்ப, எத்தனை பொண்ணுங்களுக்கு எடுத்திருப்ப, எத்தனை தாலி அறுத்திருப்ப. அதுக்கெல்லாம் நான் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன கொண்டாடாதப்பா. ஏய், உன்னை அவ்வளவு சீக்கிரம் கொண்டுட மாட்டேன். சாவுனா என்ன, அது எவ்வளவு கொடுமையானது நீ தெரிஞ்சுக்க வேணாம். இன்னையில இருந்து எண்ணி 5வது நாள் உன் உசுறு உன் உடம்புல இருக்காது. டேய் டேய் புடிங்கடா புடிங்கடா. டேய் டேய் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? என்ன முதலாளி, என்னாச்சு? தங்கையா வந்துட்டு போறடா, போய் புடிங்கடா. வீடுதான் பூட்டி இருந்துச்சே, எப்படி வச்சு உள்ள வந்தான்? எப்படியோ வந்தாயா? வந்தது இல்லாம இன்னும் 5 நாள்ல என்ன கொல்றேன்னு கெடு வச்சுட்டு போயிருக்கான். இனியும் மந்தமா இருக்க கூடாது முதலாளி. இப்பவே போலீஸ்ல சொல்லி பாதுகாப்பு வாங்கிக்கணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இவர் எரும கண்ணு குட்டி திண்ணையில படுத்துக்கிற மாதிரி. சுவாமி சுவாமி, அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். அந்தாங்க. என்ன சாமி சில்லறையா இருக்கு? நேர்த்திக்கு வசூல். சென்று வாருங்கள். நல்ல சுவாமி. என்ன எரிச்சல், என்ன அரிப்பு. ஒரு படையே வந்துரும் போல இருக்க. தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு. 8-7 மலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேகத்துல அலையிறியா? நல்ல வேளை செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. சேவிங் கிட்ட இடுப்புல வச்சுக்குவோம். ஆண்டவா, நல்ல நேரத்துல 8-7 மலை காட்டி கொடுத்த. எப்பா, இனிமே இங்க இருந்து ஆபத்து. அவன் வரட்டும். வாங்க சாமி, வாங்க சாமி. சீவா 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 சீவா. சுவாமி, தாங்கள் பசியாறி விட்டீர்களா? இந்த கட்டை 6 நாள் என்ன, 6ஆ விட்டால் என்ன? சுவாமி தொடாதீர்கள். தேன் ஒன்று இருக்கிறது. இருந்து விட்டு போகட்டுமே, அதுவும் ஒரு ஜீவன் தானே, இதிலே வாழ்ந்து விட்டு போகட்டும். நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன். என்ன அப்படி திடீர் முடிவு? இன்னைக்கு தான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? இன்னைக்கு தான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த திடீர் ஞானம்? உங்களுக்கு இட்லி வாங்க பண்ணலையா? அப்பதான் ஞானம் வந்தது. அடாடாடாடா, புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது, உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது. யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு. சாமி, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுகிறேன் பண்ணுகிறேன். சென்று வாருங்கள் சென்று வாருங்கள். இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன். சி தொண்டன். ஐயா, நீங்க கும்பகர தங்கவை தான் தேடி போறீங்க? ஆமா சாமி. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்கான்? கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இட்லி நின்னுகிட்டு இருக்கான். கேட்டா சொல்ல மாட்டான். அடி அடின்னு அடிச்சு மடக்கிருங்க. அப்படியா? போறமே. ஏட்டே, உனக்கு வச்சேன்டா வேட்டே. லல்லலலா லல்லலலா. ஒரே இடத்துல இருக்க கூடாது, இடத்தை மாத்திக்கணும். இதுதான் நமக்கு ராசியான இடம். பாத்தீங்களா, போலீஸ் உடனே காக்கா பிடிக்கிறான். இவனை விடவே கூடாது.
நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் யார் தெரியுமா? நல்லாவே தெரியும் தங்கையா. ஐயோ, நான் தங்கையா இல்ல, பின்ன சின்னையாவா இல்ல பெரியய்யாவா? நான் சொல்றத கேளுங்க. அடியா. ஐயோ, நீ தானே தங்கையா? நான் ஏட்டு ஏழுமலைதான். அட பாவீங்களா, என்ன போய் கும்பக்கர தங்கையான்னு நொய்யி நொய்யி நொக்கி விட்டீங்களா? கஞ்சா கடத்தரவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவை பிடிக்கிறதுக்காகவும் மார்வேஷத்துல அலைஞ்சேன். என்ன இப்படி பேக்ல பின்னி விட்டீங்களா? சாரி. ஆமா, சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க. 10 நான் 2 மாசத்துக்குள்ள போடணும். இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்க. நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்கய்யா. ஐயோ, அடிச்சு என்ன ஔவையார் ஆக்கி விட்டானுங்களே. எப்ப நான் நிமிருவேன்? அக்கா, என்னடா தங்கை மாமா சின்ன பொண்ணு சின்ராஜ் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. என்னடா சொல்ற? உண்மையில சத்தியமாக்கா? இன்னும் 5 நாள்ல சின்ராஜ் உசுருவாங்கன்னு எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. என்னக்கா இம்புட்டு தூரம் வந்துட்டு உன்னை பார்க்காம போயிட்டாரேன்னு வருத்தப்படுறியா? இப்ப இருக்கிற நிலைமையில அவரால் எப்படிக்கா வர முடியும்? ஒரு பக்கம் போலீஸ் தேடுது, இன்னொரு பக்கம் சின்ராஜ் வஞ்சம் வச்சிருக்கான். அதனால நீ போய் பாத்துட்டு வந்துரு. அவர் எங்க இருக்காரோ எப்படிடா பாக்குறது? பெண் குயில் பாடினா ஆண் குயில் பாடாமலா இருக்கும். உனக்கு என்ன தைரியம் தான் என் பாட்டுக்கு எது பாட்டு பாடுவா? நாக்க நீட்டுறது விரல நீட்டுறதும் என்கிட்ட வச்சுக்காது, விரல நறுக்கிடுவேன். வேணா பெரிய ஜில்லா கலெக்டர். ஏய், மங்கமான பேர் வச்சிருந்தா மதுரைக்கே ராணி நினைப்பா? இல்ல, இந்த பாருடி, ஆம்பளை பொம்பளை அடக்கலான்னு அந்த ஆண்டவனே படைக்கல. அந்த நினைப்பு இருக்கட்டும். ஏய் ஆமா சாமியில அம்மாவை அடக்கி வாசிக்க சொல்லுங்க. ஏடா கூடமா ஏதாவது நடந்துற போகுது. டேய், நான் யாரு தெரியுமா? ஏட்டு ஏழுமலை. இந்த ஊருக்கு எதுக்கு மாத்திராய் வந்திருக்கேன் தெரியுமா? இந்த ஊர்ல சங்கிலியா இருக்கிறவன், மொல்ல மாறி, முடிச்சவிக்கி, 3 சீட்டு விளையாடுறவன், அவங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அதோட இங்க கஞ்சா கடத்துறீங்களாமே, அவங்கள கண்ணா பின்னான்னு அடிப்பேன். அது மட்டுமல்ல, பிக் பாக்கெட் அடிக்கிறவனை பார்த்தேன் பீஸா கிழிச்சிருவேன். எதுக்கு அப்படி வந்து விழுந்த? வேகமா வந்தனா கால் இடது கீழே விழுந்துட்டேன். உனக்கு முன்னால இந்தியாவில வேகமா நடந்து வந்தவங்க எல்லாம் ஒண்ணும் சாதிக்கல. மெதுவாவே நடந்து வா. வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்க போற? அரிசி விலைய குறைக்க போறியா இல்ல கோதுமை விலை ஏறாம பாத்துக்க போறியா? சும்மா மெதுவாவே நடந்து வாங்கடா. ஏன் சார், இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? ஏன் இந்த ஊர்ல நடுச்சாமத்துல பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயம் இல்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ அன்னைக்குத்தான் இந்த ஏட்டு ஏழுமலை வேற ஊருக்கு போவான். என்ன கடமை என்ன கடமை? ஏன் சார், ஒரு 100 ரூபாய் சில்லறை இருக்குமா? ஏண்டா, என்னைக்குடா போலீஸ்காரங்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருந்துச்சு? அதுவும் இன்னைக்கு தான் மாத்தலாகி வந்திருக்காரு. அதுக்குள்ளே எப்படி 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கு அவர்கிட்ட? அப்போ இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கும். நான் இது வாங்குவேன்னு அர்த்தமா? புழுகு தலையா, இருக்காத வாயிலே குத்துவேன். இல்ல, சைக்கிள் கடைக்காரன்ட்ட 100 ரூபாய் சில்லறை இருக்கு. நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான், நீங்க சொன்னா கொடுப்பான். இது நியாயம். இந்த உதவியை செய்யலாம். நான் இங்க இருந்தே சொல்றேன், வாங்கிக்க. மெதுவா போ, ஒண்ணும் அவசரம் இல்ல. சரிங்க சார். அண்ணே, ஒரு சைக்கிள் ஒண்ணு விடுங்க. நீ இந்த ஊர் தானே? ஆமா. தெரியாத ஆளுக்கெல்லாம் நான் சைக்கிள் கொடுக்கறது இல்ல. யாரையாவது சொல்ல சொல்லு, சைக்கிள் தரேன். ஏட்டையா தரமாட்டாராம். குடியா, நம்மாளுதான். ஏட்டையா வைக்க வேண்டிய ஆளா? அத புது சைக்கிள் வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. சரி. அட பயல, இவர் பேர் எழுதிக்கடா. ஏட்டையா சொல்றாருல, அவர் பேர் எழுதிக்க. சரி சரி சரி. தம்பி, என்னண்ணே? தினம் இத மாற்றுறதும் கழட்டுறதும் தொலைக்கிறதும் இதே வேலையா இருக்குமே. இத மாட்டிக்கிட்டு வசமா ஆடுறதுக்கு பக்கத்துல எந்த திருவிழாவும் இல்லையே தம்பி. ஒண்ணு பண்ணுவோமா? பேசாம இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தொழில மாத்திப்போமே. நிறுத்துக்கணே, இதுக்கு மேல பேசணும் குறவோட கிடைச்சிருவேன். இந்த உசுலா பொம்மைக்கு தான் இத்தனை நாள் நம்ம உசுரை காப்பாத்திட்டு இருக்கு. இப்ப ஏதோ வேலை இல்ல, ஆக இலக்காரமா பேசுறதா? மரம் வச்சு தண்ணி ஊத்துவானே. என்ன கட்டையா, வேலைக்கு போலையா? வணக்கண்ணே. வணக்கம். எங்கேனே வேலை கிடைக்குது? இந்த காலத்துல எந்த ஊர்லயும் சாமி விட மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஊர்ல சாமி விட்டு 14 வருஷம் ஆகுது. எல்லா ஊர்லயும் சாமி கும்பிட்டானா மாடாட்டம் மயிலாட்டம் ஆடி பௌத்த கலகலாம். அதுக்கு இப்ப வழி இல்ல.
அதானே பொழப்பு ஏனோதான் இருக்கு. காட்டுக்கு விறகு வெட்ட போவியா, அது என்னாச்சு? அதுல மட்டும் என்னத வாழுது? குறுக்கத்துல சமுத்திரம் வந்தாலும் பாஸ்காரங்க பாதி பிடிக்கிறானுங்க. எதுலுமே இப்ப லாபம் இல்லண்ணே. சரி வர. செலவு கொஞ்சம் பணம் கொடுங்க, சாயந்தரம் கொடுத்துறேன். இதுக்கு ஏன் எப்படி சொல்லிக்கிற? இந்த 10 ரூபா தான் இருக்கு, இந்த வச்சுக்க, வரேன். தேங்க்ஸ்ண்ணே. ஏய், இங்கிலீஷ் எல்லாம் பேசுறேன். அடியே மங்கம்மா, போன தடவை சந்தைக்கு வந்தப்போ பட்டா சோம்பெல்லாம் வாங்கிட்டு போனேன். என்னதான் இழுத்து அரைச்சாலும் மணக்கவே மாட்டேங்குது போ. ஆமா சின்னம்மா, நல்ல சரக்கார் தான் மணக்கும். இப்பெல்லாம் அரசியல இருந்து அத்தனையிலே கலப்படம் தான். நல்லா சொன்னாத்தா. சில பேர் பாக்குறதுதான் பொம்பளை மாதிரி இருக்காங்க, ஆனா நடந்துக்கிறதெல்லாம் ஆம்பளைங்க கெட்டானுங்க. ஆமா, நீ சேர்ந்தா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியுமா? ஆம்பளைனா எல்லா தகுதியும் இருக்கணும். என்ன தகுதி இருக்கு பாக்குறியா? நான் ஆம்பளைக்காக சண்டை போட்டு சும்மா சின்னம்மா. என்ன 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 நீ சும்மா என்னடி, என்ன தம்பி நீ? அவதான் வாயாடி கழுதுனா அவட போய் சும்மா வர போய். நீ போப்பா. என்னடி இது? பின்னாடி அடுத்த வாயாடி வாய சும்மா இரு. பாரு சின்னம்மா, அந்த ஆள் பேய் மாதிரி கத்துட்டு என்ன பேய்ங்கிறது? அவன் ஆம்பளை அப்படிதான் கத்துவான். பொட்டச்சிரி அடக்க உடக்கமா இருக்கியா? அடியாத்தா, வாய முடிட்டு கம்முன்னு வா. சந்தைக்கு வந்த இடத்துல நோய் நோய்ங்காத. சின்னம்மா, அது கேட்டியா? என்னது கேட்டியா? மேனு கத்துறது ஆடு மாதிரியே இல்ல. ஆடுத ஓவியத்துக்கு மேனு கத்துமா? எல்லா ஆடுமே மேன் தடி கத்தும். போ சின்னம்மா. எங்க ஓடுறா? யாருடைய அந்த ஆடு? அட என்னமா இது? ஆடு என்ன வேணும்னு கேப்பியா? அதை விட்டுட்டு குளங்கோத்தெல்லாம் கட்டிட்டு இருக்கியா? உண்மையை சொல்லு, யாருடைய இந்த ஆடு? தாயே, என்ன ஒண்ணுமில்ல தாயே. உங்க அப்பா என்ன ஒரு பாட்டில் சாராயத்துக்கு இந்த குட்டியை குடுத்துட்டு போயிட்டான் தாயே. எங்க அப்பனுக்கு தான் புத்தி கேட்டு போச்சு. உனக்கு எங்கயா போச்சு? களை வாங்குறது மட்டும் தப்புன்னு நினைக்காத. களை வாண்டத வாங்குறது தப்புதான். வா. ஏ குத்து வழக்கு, உன்ன நான் எவ்வளவு நாளைக்கு தான் வீட்லயே வச்சு பாக்குறது? கொஞ்ச நாளைக்கு அடகு கடையில வச்சு பாக்குறமா? மங்கம்மா, என்ன மங்கம்மா, சந்தைக்கு போய் ஆடு வாங்கியாரியா? என்ன விலை? ஒரு பாட்டில் சாராயம். என்னம்மா சொல்ற? உனக்குதான் புத்தி கெட்டு போச்சுன்னா என்னையும் கிறுக்கு சாக்க நினைக்காத. ஒரு பாட்டில் சாராயத்துக்காக ஆட்டை விட்டு வந்துட்டு எலி அடிச்சிருச்சு புலி அடிச்சிருச்சு ஒப்பாரிய வச்ச எனக்கு வர கோபத்துக்குள்ள. மங்கம்மா, என்ன மல்லிச்சிடுமா, என்னால குடிக்காம இருக்க முடியலம்மா. தண்ணி தவிச்ச நேரம் பார்த்து அந்த பையன் புட்டிய காமிச்சானா, நான் குட்டிய பிடிச்சு கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஒரு பாட்டில் சாராயம் கொடுத்தான்னு ஆட்டை பிடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு எவனாவது 10 பாட்டில் சாராயம் கொடுத்தா என்ன வித்துருவியா? ஆமாப்பா, இன்னைக்கு இந்த ஆட்டை வித்த, நாளைக்கு இந்த வீட்டை வித்துருவேன். அதை விட இந்த வீட்டோட எங்களையும் சேர்த்து வச்சு உன் கையாலே எரிச்சு கொண்டுடு. அப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கும். எப்பா, இந்த குடியால எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்குன்னு உனக்கு இப்ப தெரியாது. அதை நீயா உணரணும். அப்பதான் நீ திருந்துவ. அது வரைக்கும் உனக்கு திருத்தவே முடியாது. எக்கேடாவது கெட்டுப்போ. எத்தனை வாட்டி கண்ணாடி பாடா? என்னப்பா வெயில போய் கலச்சு கருப்பா வந்திருக்க? உழைக்கிறல்ல, இந்த இன்னைக்கு வருமானம் 150. 150. இதுக்கு எத்தனை கோழி வாங்குறது? போய் கையை காலை கழுவி விட்டு சாப்பிடுவா. அவ என்னைக்கு கை கால் கழுவி இருக்கா? நம்ம பரம்பரை எப்ப கழிச்சு உட்காருண்டா, வாரேன். சாப்பிட போறேனா? எனக்கு பசிக்குது, நானும் சோழத்துக்கு போறேன். தம்பி, நானும் வரேன்டா. இது குள்ளமணிக்காக கட்டின வீடா? யாராவது திறந்து விட்டுக்கலன்னா? அட ஏட்டையா, வா வாங்க வாங்க. எப்ப திறந்து வீடுன்னு சொன்னீங்களோ மீதியும் சொல்லிட வேண்டியதானே. நாயின்னு எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நாய் இருக்கு, போலீஸ் நாய். அது திறந்த வீட்டுக்குள்ளேயும் வரும். வீட்டுக்காரங்க திறக்கிறேன்னா வீட்டுக்காரங்களை கவ்விட்டு உள்ளேயும் வரும். உள்ள இருக்க சீம பண்ணிய வெளியே அனுப்புறீங்களா இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் நாயா உள்ள அனுப்பிட்டுமா? நீங்க யார சொல்றீங்க? உள்ள இப்ப போச்சே 2 கால் பண்ணி அத. ஏய், என்னங்க கூப்பிட்டவன வந்துட்டீங்க? உங்களே இல்ல அவன. டேய் பண்ணி சார், நானே வரேன் சார். என்ன சார்? ஆடா, என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டியடா.
இந்த மாதிரி கோக்குமாக்கு பேர் வழிய என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல. அது மட்டுமா என் பர்சையே எடுத்துட்டு போயிட்டியடா. பெரிய பரிசு அதுக்குள்ள 1 ரூபா தானே இருந்துச்சு. பெரிய பர்சோ சின்ன பர்சோ அதுக்குள்ள 10 பைசா இருந்தாலும் பர்சு தான். என்ன ஏட்டையா சைக்கிளுங்கிறீங்க பர்சுங்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க சொல்லுங்கன்னு சைக்கிள் கடைக்காரன் என்ன சொல்லிவிட்டு அங்க போய் நான் சொன்னேன்னு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டாம்மா. ஏய் என்னடா பண்ண அந்த சைக்கிளை? ஐயா அந்த சைக்கிள் 200 ரூபாய்க்கு வச்சங்க. பழைய கடன்காரனுக்கு 200 ரூபாய் கொடுக்கலன்னா அவன் இன்னொரு போலீஸ்காரரை கூப்பிட்டு என் வீட்டுக்கே வரம்னாங்க. அட பாவி சண்டாளா போலீஸ்கார ஏமாத்த சைக்கிளை தொடல. ஐயோ அக்கா செய்வியா என்ன கேக்குறீங்க? சாப்பிட்டு தம்பி திருட்டு சைக்கிளை கூட அடகுக்கு வாங்கிக்கிறாங்களா? திருட்டு சைக்கிள் மட்டும் இல்ல சில பெரிய மனுஷங்க திருடனையே அடமானம் வச்சுக்கிறாங்க. ஆமா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடணும்? சார் காது இங்கதானே இருக்கு சொல்லுப்பா. ஐயா இடங்கள் பண்றிய. நான் சொல்றதை கேளுங்க சார். இது எங்க பெரிய அக்கா இவங்க சின்ன அக்கா 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்டுக்கு ஒரே ஆம்பளை நான் தான். எனக்கு வேற தொழில் தெரியாது. அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது சின்ன பொண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல? கவர்மெண்ட் உத்தியம் பாக்குறவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறவன்னு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உதறி தள்ளிருச்சு. அதே மாதிரிதான் சின்ன அக்காவும் அடம் பிடிக்குது. அது என்ன சர்க்கார் உத்தியோகம் அப்படி? அவங்களை கட்டிட்டா தான் சரியா சம்பளம் வரும். பிரைவேட்ல வேலை செய்யறவங்களை கட்டிக்கிட்டா ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து தின்னுகிட்டே இருப்பாங்க. கவலைப்படாதீங்க நான் செட்டில் பண்ணிடுறேன். அப்பா அந்த சைக்கிளை எங்க அடமானம் வச்ச சொல்லுப்பா நான் திருப்பிடுறேன். அதை வைக்கல சார் வித்துட்டேன். சாபாஷ். ஆஹா ஓஹோ பிரமாதம். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க. அடே பெரியவன் நான் சொல்றேன் இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத. டெய்லி சில்லறை வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு. சரி சார். நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பியிருப்பேன். ஏதோ சிறுசுக்கா விட்டு போறேன். வர்றேன் வர்றேன் பாறேன். என்ன 3 தடவை வரேன் வரேன்னு அவகிட்டே சொல்லிட்டு போறீங்க. உன்னை நீ வச்சுக்க 2 பெருசு கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அக்கா என்ன பார்வை என்ன அக்கா நீ? ஏக்கா காமாட்சிய பொண்ணு பார்க்க வரங்களா? நல்ல இடமா நல்ல வசதியான இடம்தா. அவ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா தாண்டி அமையும். மங்கம்மா ஆம்பளை வராக கொஞ்சம் இறங்கி நில்லுமா. நான் எதுக்கு இறங்கி போனோம்? ஆம்பளைகளுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு. அவங்களுக்கு 10 மாசம் தான் நாமளும் 10 மாசம் தான். வேணும்னா எதுக்கு வரவங்களை இறங்கி போக சொல்லு. நாங்கெல்லாம் சொன்னா கேப்பியா? அடியே இறங்கி நில்லுங்கடி. போங்கடி. வழி விடுறது வெச்ச கால பின்வாங்க மாட்டா இந்த மங்கம்மா. அப்படியா? வந்த வழி திரும்பாதரான்னு சொல்லியிருக்கா எங்க அம்மா. இப்ப வழிய விட போறியா இல்லையா? முடியாது. முடியாது முடியாதுங்கிறது என் பரம்பரைக்கே கிடையாது. சேத்துல விழுந்த செந்தாமரையே ஜில்லுன்னு இருக்கா. வா 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 பாத்து வா பாத்து வா பாத்துமா பாத்து. ஏ கொண்டி மாட இனிமேலாவது ஆம்பளைங்க கிட்ட அடக்க உடக்கமா பொம்பளை மாதிரி நடந்துக்க. என்னம்மா மங்கம்மா விரட்டு பத்த மொசல் வெடைச்சு பார்த்த மாதிரி பாக்குற சேலையெல்லாம் நனைஞ்சிருச்சு. இந்த சேலையை கட்டிக்க. என்ன முறைக்கிற? உன்னை நான் ஒருத்தனா சமாளிக்க முடியாதுன்னு தான் இங்க பாரு. ஐயா புடவை ரொம்ப ஈரமா இருக்க. இப்படி ஈரத்தோட கட்டுனா பொண்ணு உடம்புக்கு ஒத்துக்காது. பங்காளி நம்ம புது புடவையை போடு. மங்கம்மா இந்தம்மா இந்த அடியே தாங்கலையே. உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இல்ல மோர கட்ட புடவையா குடுக்குறீங்க? பிச்சு புடவும் படுவா.
ஏய், என்ன சொன்ன? ஆம்பளைக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களும் 10 மாசம், நானும் 10 மாசம் தெனாவட்டா சொன்னியே. இப்ப என்னாச்சு? கைகால் போனா நுண்டியா வளர்ந்துடலாம், கருப்பு போனா. ஆம்பளைன்னா அலட்சியமா பேசுவிய, அவனோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளை துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளை ஆண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்க உடக்கமா பொம்பளை நடந்துக்க. ஆம்பளையோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளைங்க துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளைய அண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்கமா பொம்பளையா நடந்துக்க. இப்ப நான் பொம்பளைங்கிறத உணர்ந்துட்டேங்க. கூப்பிட்டியாக்கா? இல்லையே, நீ படுத்துக்க. அத்தை, எப்படி இருக்கீங்க? அத்தையா, என்னடி இது புதுசா முறை வச்சு கூப்பிடுற? இதுல புதுசு என்ன பழசு என்ன வேண்டி கிடக்கு? ஆமா, எங்க அப்பா நீங்க என்ன கூப்பிடுவீங்க? அண்ணேனுதான். அண்ணன் மக உங்களுக்கு என்ன வேணும்? மருமக. அப்போ நான் அத்தைன்னு கூப்பிட்டது சரிதானே? அடி ஆத்தி. நீங்க பாருங்க அத்தை, இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னையில இருந்து வீட்டு வேலை, காட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். கொண்டாங்க எப்படி? என்ன அத்தை, அசத்துட்டேனா? இந்த மங்கம்மாவே உங்க மருமகளா வரணும்னு தோணுமே, வந்துட்டா போச்சு. அத்தை, அவங்க வாராங்க, நீங்களே சாப்பாடு போடுங்க, நான் வாரேன். என்ன கோலம்? ஆஹா, என்னமா இது? இலைகள்லாம் போட்டு சாப்பாடு ஏக தடபடலாம் இருக்கு. என்ன விசேஷம்? நல்ல விசேஷம் தான். வாசனை கமாமன் இருக்கு. மா, இப்படிதான் எப்போது அசத்திர சாப்பாடு போடு, பசிக்குது. கைய கழுவிட்டு வாடா. அதுக்கு என்ன, காலையில கழுவியாச்சு, நீ சாப்பாடு போடு. அச்சோ, ஏமா கொஞ்சம் இரு. என்னமா இது? முருக மரத்தை முழுசா போட்ட மாதிரி இத்தம் தாண்டி நீ இப்படி செய்ய மாட்டிய? எல்லாம் அந்த சிரிக்கு வேலைதான். எந்த செருக்கி? காய்கறி காரி தான்ப்பா. முழுசு முழுசா போட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா அதான் போட்டேன். சரி. முருங்கக்காவது சும்மா கரும்பு மாதிரி இருக்கு. எனக்கு மாத்திரம் வசதி இருந்துச்சு, தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது, வளையல் போட்டே தீர்றேன். என்னம்மா இது, சின்ன வளையலையா? இல்லப்பா, அவரக்கா. ஓ, அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படி சமைச்சதே இல்ல. பிரமாதம் போ. எல்லாம் அந்த காய்கறி காரி கைராசி தான். இன்னும் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பாரு. அம்மா, இந்த சோத்துக்கும் சாம்பாருக்கும் அல்வா முழுகிற மாதிரி இருக்கு. என் கண்ணே பற்று போல் இருக்கு. முதல்ல திஷ்டி சுத்தி போடணும், உனக்கு அப்புறமா சுத்தி போடுறேன். இவன் என்ன இங்க பண்றா? அவதான்டா இன்னைக்கு சோறாக்குனா. இதுவா? அநியாயம், அக்கிரமம், நல்லாவே இல்ல. இப்பதானே லட்டு அல்வான்னு சொன்னேன். அது ஏதோ நீ சமைச்சாங்கிறதுக்காக ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அதுக்காக காலம் பூரா நானே சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? காலத்துல இவ்வளவு மாதிரி ஒருத்திய கட்டிக்கிட்டேன்னா நானும் உட்கார்ந்துக்கிட்டு சோறு திம்பேன்ல. யாரு இவளையா? இந்த குண்டி மாட்டியா? ஏமா, ஏதாவது நடக்கிற மாதிரி சொல்லுமா. அப்படி சொல்லாதப்பா. ஏதோ துடுக்குத்தனமா பேசுவா, ஆனா ரொம்ப நல்லவ. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காத இந்த காலத்துல சமைச்சே வச்சுட்டு போறானா பாரேன். சாப்பிடு.
எனக்கு பிடிக்கல, வேணாம். சாப்பிடுப்பா. அப்படிங்கிற தங்கத்தாலே இன்னும் அப்பாவை காணோம். ஏதோ நீங்க சொல்றீங்கன்னு வாங்கிக்கிறேன். நீங்க அந்த பக்கம் திரும்பீங்க முதலாளி. உங்க ஓத்திரியம் தாங்க முடியல. திரும்புங்கண்ணா, அப்போதான் நான் குடிப்பேன். இதை கொஞ்சம் ஓட்டு. சாப்பிடு. இப்ப என்ன பண்ற? இதை எடுத்துக்கிட்டு நேரா போறேன். அப்புறம் வலது பக்கம் திரும்புறேன். அப்புறம் இடது பக்கம் திரும்புறேன். அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த வீடு. அந்த வீட்டுக்கு விளக்கு இல்லையா? இத கொண்டு போய் அந்த வீட்டு கூரையில வை. வீடு எரியும், வெளிச்சமும் கிடைக்கும். எப்படி? விளக்கு இருக்கிறதுக்கு எவருமே இதை விட யோசனை சொல்ல முடியாது. கொடே. இந்தா குடி. எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் தெரிய போகுது. பிள்ளைகளுக்கு பொண்ணு வச்சுட்டா ஐயோ அதுங்க வாங்கிட்டு வந்த வர அம்புட்டுதாம்மா, அம்புட்டுதான். அதான் உங்க அப்பா வீட்டுக்கு தீ வச்சு குடும்பத்தையே அழிச்சிட்டானே, அழிச்சிட்டானே. எப்படிம்மா? அழாதம்மா, தைரியமா இரு. ஆமா மங்கம்மா, காஞ்ச மரம் தழைக்கவா போகுது? போன வருஷம் திரும்பி வர போகுதா? மனசு தேத்திக்கம்மா.
அப்பனையும் கூட பிறந்தவங்களையும் பறி கொடுத்துட்டு தான் உசுரை எப்ப போக்கிக்கலான்னு துடிச்சுக்கிட்டு இருக்காயா இந்த கழுதை. இவன் ஏதாவது ஏடா உடம்பா பண்ணிக்க போறாளேன்னு தான் புடிச்சு வச்சிருக்கோம். இனிமே எங்களால முடியாதையா. அப்ப மவராசா நீ வந்துட்ட, இனிமே நீதான் இவளுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். என்ன விட்டுட்டு போலாம் முடிவு பண்ணிட்டியா? வாழ்ந்தாலும் 2 பேரும் ஒன்னாதான் வாழணும், செத்தாலும் 2 பேரும் ஒன்னா தாண்டி சாகணும். சின்னராசு கதையை முடிச்சுட்டு வர புதங்கள் மணிக்கு மலை அடிவாரத்துல இருக்கிற வீரபாண்டி அம்மன் கோயில்ல உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். அங்க வந்து ஏக்கா ஏக்கா. யார் சாமி நீங்க? நான் சாமியும் இல்ல பூதமும் இல்ல, நான் தான் உன் தம்பி கண்ணாயிரம். பாவி கண்ணாயிரமா, நீ செத்து போட்டதா சொன்னாங்களே, என்னடா அது கோலம்? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடா உண்மை? வா இங்க அநியாயத்தை வந்து பாரு. உன் தம்பியை பிடிக்கிறதுக்காக பொய்யான தாடி வச்சேன், கடைசியில வேர்வையில விட்டு உண்மையான தாடி ஆயிரும் போல் இருக்கே. பாத்தியா, எல்லாரும் அவங்க தாடிய அவங்கவங்க வாரிக்கிறவாங்க, நீ என் தாடிய வர்ற. இல்ல அதுங்க வலிக்கும். அப்ப கடிக்கட்டுமா? ஐயோ அது அதை விட வலிக்கும். அது பாரு, என்னது இது? அவர் பெரிய சாமியாரா, முற்றும் திறந்தவரு. அவன் முற்றும் திறக்கிறதுக்கு தான் அரிசியாரம் போட்டுக்கிட்டு இருக்கான். தங்கச்சிக்கு செவ்வாய் தோசை தீக்குறாரா? தோசை இல்லக்கா, வேஷம் போட்டு நம்மள மோசம் பண்றான். உங்க ஏரியா கொசு கண்ட ஏரியாவுல கடிக்குது. மலேரியா இல்ல. மலேரியாவா? மலை ஏரியாங்கிறேன். ஓஹோ. அந்த ஆள் யாரு தெரியுமா? யாரு? ஏட்டு ஏழுமலை. ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியலையே, என்னடா செய்யறது? கவலையே படாத, ஊரை கூப்பிட்டு சின்னக்கா கழுத்துல தாலியை கட்ட வை. ஐயோ 4 வாட்டி தோசம் தரையா கூட்டிட்டு போனானே, எத்தனை வாட்டி தோசை கழிச்சானே தெரியலையே. அடியே ராக்கம்மா மூக்கம்மா மாமா வர, என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிடு. உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ முதல்ல அவன் கழுத்துல தாலியை கட்டு, அப்பதான் என் தம்பி வருவான். தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை கட்டுவேன். முதல்ல கட்டு. சரி கட்டுங்க. உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன். நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான். சரி. கெட்டு போடா. மதவாசனா இருக்கணும். எந்திரி. இந்த பாரு, உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு நினைக்காத. உன் தம்பி வந்தா தான் எங்க 2 பேத்துக்கு முதல் இரவே. எங்க உன் தம்பி? வாழ்க வளமுடன். இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே. சாமி, எப்ப காசில இருந்து வந்தீங்க? இப்ப 1 மினிட். அடாடாடா, என் நேரத்தை பாத்தீங்களா? நான் தாலி கட்ட நேரம் கரெக்டா சாமி காசில இருந்து வந்திருக்காரு. சாமி, இவங்க தம்பி கஞ்சா கடத்துறான், அவனை சீக்கிரம் பிடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மகனே, கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. இப்பப்பா அட பாவி, நீயா? இது எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை கைது பண்ணிருப்பேனே. அப்ப பிடிச்சா அப்பவே முடிச்சிருக்குமே. கிளைமேக்ஸ்ல பிடிச்சாதான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம். டோன்ட் டச் அப். இந்த கல்யாணம் முடிஞ்சு நானே இங்க வரலாம் இருந்தேன், கொஞ்சம் இருங்க. என்ன, நான் செஞ்ச குத்தத்துக்கு எனக்கு ஒரு 2-3 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இன்னையில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை. தீனி போட முடியாது. இன்ஸ்பெக்டர் லாரேடியா? என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல, எல்லாம் என் வாடிக்கைக்காரவங்க. எனக்கு இல்லையா? உனக்கா? இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா 10 பேர் வர்றாங்க, விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா 5 பேர் வர்றாங்க, கஞ்சா விக்கிற திருட்டு பையில கூட்டு போறேன், அவனை வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? நாடு எப்படியா உருப்படும்? நீங்க வர்ற வரைக்கும் பட்ட சரக்கு தானா? ஏய், யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அட விடுங்க ஏட்டையா, எவன வத்திரச்சில பேசுறான்? நீ என்ன சொல்றது? ஐயோ, அடிக்காதீங்க. சும்மா அவரை அடிச்சீங்க, நடக்கிறத வேற. இது பாத்தீங்களா, கம்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன். எனக்கு எதுக்கு வம்பு? வர்றீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. அடே அப்பா, எவ்வளவு பெரிய கூட்டம். நீங்க தேர்தலே நிக்கலாம். அடுத்த எலெக்ஷன் எப்ப? தகராறு வந்துடும். இந்தாமா நில்லு. நீ யாரு? என்னங்க இது? என்னைக்கும் இல்லாத திருநாள என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? இந்தாமா, நீ யாருன்னு சொன்னாதான் உள்ள அனுப்ப முடியும். நீ யாரு? நான் தான் சின்னராசாவோட பெரியாத்தா. வாங்க பெரியாத்தா. போங்கம்மா. பாத்தீங்களா? வாங்க பெரியாத்தா. என்ன ரொம்ப நாளா ஆளைய காணோம்? ஏன்பா சொந்த பந்தமெல்லாம் வந்து போறாப்பியா இந்த வீட்டை வச்சிருக்கீங்க? நாங்கெல்லாம் வந்து போறது இந்த திருவிழா சமயத்துலதான். அதையும் நடக்க விடாம பண்ணிட்டீங்களே, புண்ணியவானுங்க. ஏன்
திருவிழா நடந்தாதான் நீங்களாம் வரணுமா? ஏன்பா ஊர்ல எங்க பார்த்தாலும் திருவிழா நடக்கிற இடத்துல தகராறு, முதல் மரியாதை வாங்குற இடத்துல தகராறு, வெட்டு குத்து. ஏன்பா இந்த மாதிரி தகராறு செஞ்சுதான் சாமி உங்களை கும்பிட சொல்லிச்சா? இன்னைக்கு இந்த ஊரும் வீடு இருக்கிற நிலைமையை நினைச்சு பாத்தியா? என்னைக்கு திருவிழா நடக்க கூடாதுன்னு தகராறு பண்ணீங்களோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கும் ஊருக்கும் நிலைமை சரியில்லாம போயிடுச்சு. இதை சொல்லதான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தியாக்கும். என்னைக்கு உங்க அப்பா ஆத்தாளுக்கு நடக்கிற அபிஷேகத்தை தடுத்து நிறுத்தினாரோ அன்னைக்கே அவர் போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரங்கத்தோடும் போய் சேர்ந்துட்டான். இப்படி ஒவ்வொரு உசுரா போய்கிட்டே இருக்கு. இப்ப அப்பன் செய்த பாவம் பிள்ளையை சுத்துது. ஐயா பெரியாத்தா சொல்றத கேளியா, நீயாவது நிலைக்கணும். இந்த குடும்ப வாரசு அத்து போக கூடாதுங்கிற கவலையில தான் ஓடி வந்தேன். இன்னும் போன ஆத்தா திருவிழாவை அவன் மனம் கூட நடத்தி வச்சீங்கன்னா நீயும் நல்லா இருப்ப, இந்த ஊரும் நல்லா இருக்கும். ஏப்பா எந்த காரியத்துல பிடிவாதம் பண்ணணும்னு இல்லையா? ஆத்தா காரியம் மேலும் மேலும் அவன் கோபத்துக்கு ஆளாகாதே. சரி பெரியாத்தா, பெரியவங்க நீங்க சொல்றீங்க, உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுறேன். உங்களுக்காக திருவிழா நடக்க ஏற்பாடு பண்றேன்.